வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கூடி வந்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு மதுரை பகுதியிலே கூடி வரக்கூடிய சாந்தி நகர், அலங்காநல்லூர் மற்றும் திருமங்கலம் பகுதியின் சபையார்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த கர்த்தருடைய பந்தியின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். புதிய ஏற்பாடு மத்தேயு 27வது அதிகாரம், அந்த அதிகாரத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பந்தியானது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆராதனையிலே ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. நாம் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பந்திக்குள்ளாக கடந்து செல்வோம். பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பெயரான குமாரனை அந்த கல்வாரி சிலுவையிலே மரிக்க கொடுத்த அந்த காட்சியை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். மத்தேயு 27வது அதிகாரம் வசனம் 1. விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி. எந்த ஒரு காரியத்தின் துவக்கமானது அதை ஆரம்பிக்கும் பொழுது ஆலோசனை செய்து அதை ஆரம்பிப்பது மிகவும் நேர்த்தியான ஒன்றாக இருக்கின்றது. இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவை கொலை செய்வதற்காக பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் ஆலோசனை செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பொந்தியு பிலாத்து எனக்கூடிய ஒரு நபர் தேசாதிபதியாக இருக்கிறார். அவரிடத்திலே பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொண்டு போய் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இவ்வாறு இந்த செயலானது நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது யூதாஸ் எனக்கூடிய ஒரு நபர் அங்கு வருகின்றார். அங்கு வந்து இவர்தான், இந்த யூதாஸ் எனக்கூடிய இந்த நபர் தான் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி பணத்திற்காக காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அங்கு அவர் மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அவர் அந்த பணத்தை ஒப்புவிக்கின்றார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அவன் கண்டு யூதாசானவன் அந்த பணத்தை பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போய் அதை கொடுக்கின்றான். அதற்கு அந்த பிரதான ஆசாரியர்கள் மறுசொல் என்ன சொல்றாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. அவ்வாறு சொன்ன பின்பு யூதாசானவன் போய் இறந்து போகின்றான். அந்த வெள்ளி பணத்தை இயேசு கிறிஸ்துவானவரை காட்டி கொடுப்பதற்காக யூதாசானவன் வாங்கி கொண்ட அந்த வெள்ளி பணத்தை அவர்கள் எடுத்து, இது காணிக்கையில் போட ஆகாது, இந்த பணத்தை நம்ம என்ன செஞ்சிரும் அப்படின்னா, அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அதற்காக அந்த பணத்தை அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். 10வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் எனக்கூடிய ஒரு நபர் 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்தில் வாங்கி கொண்டு அவரை முத்தத்தின் நிமித்தம் காட்டி கொடுத்து விட்டார். அதற்கு பின்பு எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக அவன் அங்கு அந்த பணத்தை அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த பணமானது செலவழிக்கப்பட்டது என்பதை நாம் எரேமியா 11வது அதிகாரம், எரேமியா 19வது அதிகாரம் வசனம் 11 நாம் பார்க்கக்கூடும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவானவரை தேசாதிபதியின் முன்பாக கொண்டு போய் விடுகிறார்கள். அங்கே தேசாதிபதி ஆகிய பொந்தியு பிலாத்து என்ன கேள்வி கேட்கிறார் என்றார், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் அநேக குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அதற்கு இயேசுவானவர் ஒரு மறு உத்தரவும் சொல்லவே இல்லை. இந்த மாதிரி அவருக்கு ஒரு மறு உத்தரமே சொல்லாம இருக்கும் பொழுது பிலாத்து அவரை நோக்கி கேட்கிறாங்க, உன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்க, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது 14வது வசனத்துல பார்த்தோம்னா, அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்கக்கூடும். சாதாரணமான மனுஷனாகிய நம்மேல் நாம் செய்த பாவ குற்றங்களை, நாம் செய்த தப்பிதங்களை யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கனாலே நமக்கு ரொம்ப பெரிய கோபம் வரும். என்னை பார்த்து நீ எப்படி சொல்ல போலாம் அப்படின்னு.
இந்த உலகத்தையும் அதன் சகலத்தையும் படைத்து உண்டாக்கிய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை இவ்வாறு சொல்லும் பொழுது அங்கே அவருடைய தாழ்மை குணமானது வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 15ஆம் வசனத்துல இந்த பொந்தியு பிலாத்து என்ன செய்றார் அப்படின்னா, ஒவ்வொரு பண்டிகை வரும் பொழுதும் யாராவது ஒரு நபரை அவர் விடுதலை பண்ணுகிறவராக இருக்கின்றார். ஜனங்களுடைய விருப்பத்தின்படி யாரேனும் ஒரு நபரை அவர் விடுதலை பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அப்படி வரும் பொழுது அவர் கேட்கிறாங்க, யாரை உங்களுக்காக விடுதலை செய்யணும், பரபாசையா இயேசுவையா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பரபாசு தான் நீங்க என்ன செய்யணும், விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பொந்தியு பிலாத்தினுடைய மனைவி இரவிலே ஒரு சொப்பனம் காண்கிறார்கள். அது நிமித்தம் அடுத்த நாள் அவரிடத்துல சொல்றாங்க 19ஆம் வசனத்துல, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன். அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் ஜனத்தின் மூப்பர்களுக்கும் இங்கு பொந்தியு பிலாத்தினுடைய மனைவி நிமித்தமாக ஒரு வாய்ப்பானது கிடைக்கின்றது இந்த சொப்பனத்தின் மூலமாக. இருந்தாலும் பொந்தியு பிலாத்து ஒரு ஆள் நிமித்தம் ஏதேனும் செய்யக்கூடாததாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 22ஆம் வசனத்துல கடைசி பகுதியில பார்த்தோம்னா, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுகிறபடி நாம் இதுல பார்க்க முடிகின்றது. தேசாதிபதி என்ன செய்யறார், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாரும் கூக்குரல் இடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு அங்கு ஜனங்களுடைய துணிகரத்தை நாம் பார்க்கக்கூடும். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்திக்கக்கூடிய விஷயம், நான் செய்யக்கூடிய பாவ குற்றங்களுக்காக தகுதி இல்லாத என்னை அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக தகுதிப்படுத்தி இம்மட்டும் அவருடைய அன்பின் நிமித்தம் என்னை தெரிந்து கொண்டார். நான் செய்யக்கூடிய செயல் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவரை சிலுவையில் அறையக்கூடிய செயலை நான் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் வேதனைக்குரிய பகுதியாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம்னா, அவர் பட்ட பாடுகளை நாம் பார்ப்போம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து, அந்த காலத்துல அந்த வார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, எடுத்து அடித்து திருப்பி அதை இழுக்கும் பொழுது அவருடைய சதையானது கிழிக்கப்பட்டு அதிலே இரத்தமும் நீரும் வழிந்தோடியது என்று நாம் வாசித்திருக்கின்றோம். அவ்வாறு அந்த பாடுகளை இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அடுத்ததாக என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போர் சேவகரின் கூட்டம் எல்லாரையும் கல்லறையில கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்படும் பொழுது கூடி வர செய்து 28ஆம் வசனத்துல அவர் வஸ்திரங்களை கலற்றி, சாதாரண மனுஷனுடைய வஸ்திரத்தை கலட்டணும் அப்படின்னா, ஒன்று அவங்க பிறக்கும் பொழுது அவங்களால அவங்களுடைய வஸ்திரத்தை கலட்ட முடியாது. அவருடைய பெற்றோர்கள் அதை மாற்றி அவர்களுக்கு அந்த சேவைகளை செய்வார்கள். இரண்டாவது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, வயதாகின பின்பு அவர்களால் அவர்களுடைய வஸ்திரங்களை கலற்ற முடியாது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரித்த பிறகு அவர்களை குளிப்பாட்டி அவருடைய வஸ்திரத்தை மாற்றுவார்கள். இங்கு சகலத்துக்கும் அதிகாரியாகிய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை தான் உயிரோடு இருக்கும் பொழுதே அவ்வளவு பாடுகள் அனுபவிக்க வைத்து அவருடைய வஸ்திரத்தை கலட்டுகிறார்கள். வேதாகம வசனத்தை நாம் நல்லா வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ட்ரெஸ்ல ஒரு பட்டன் இல்லை அப்படின்றது வேற, என்னோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு அப்படின்றது வேற. இன்னொரு நபர் என்னுடைய ட்ரெஸ்ஸை கலட்டுறாங்க அப்படின்றது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது மட்டும் அல்லாமல் அநேகரை அங்கு கூடி வர செய்கிறார்கள். எல்லாரும் முன்னாடியும் இயேசுவினுடைய வஸ்திரத்தை கலற்றி அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்துகிறார்கள். இது மட்டும் இல்லை, அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா 29ஆம் வசனத்துல முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைக்கிறார்கள். சிரசு அப்படின்னா நம்ம பேருந்துகள்ல பார்க்கக்கூடும், கரம் சிரம் புறம் நீட்டாதிருங்கள் அப்படின்வாங்க. சிரசு அப்படின்னா அவருடைய தலையில அந்த முள்முடியை வைத்து அமிழ்த்துகிறார்கள். அடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க. நம்ம என்ன செயல் செய்கிறோம்,
யார் முன்னாடி செய்கிறோன்றத சில நேரத்துல துணிகரமாக இவர்கள் செய்கிறார்கள். அடுத்ததாக அவர் மேல் துப்பி, சாதாரணமாக நம்ம நடந்து போகும் பொழுது யாராவது ஒருவர் அவங்களுடைய எச்சில துப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கோபம் வரும். என்னை பார்த்து அவன் என்ன செஞ்சுட்டான், துப்பிட்டான், எப்படி அவன் துப்பக்கூடும் அப்படின்னு நம்ம சண்டைக்கு போவோம். ஆனா இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கு அவர் எந்த மாறுத்தரவும் அவர் சொல்லவே இல்லை. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். மறுபடியும் அவர் என்ன செய்யறாங்கன்னா பரியாசம் பண்றாங்க. ஆல்ரெடி போட்டுட்டு இருந்த அந்த சிவப்பான மேலங்கியை மறுபடியும் கலற்றி 31ஆம் வசனம் 3வது பகுதியில் நாம் பார்த்தோம்னா, அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி போகையிலே அவர் சிலுவையில் அறையும்படி கொண்டு போறாங்க. போகும் பொழுது சீமோன் எனக்கூடிய ஒரு நபர் அங்க வரார். சிரேனே ஊரனாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவர்களை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பின்பதாக அவருக்கு கசப்பு கலந்த ஒரு காடியை தோய்த்து அவருக்கு கொடுக்கிறார்கள். அவர் அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். இவ்வளவு பாடுகள் அவர் மேல் வைத்து, அவர் மேல் அவ்வளவு குற்றஞ்சாட்டுகள் வைத்து கடைசியா என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கசப்பு கலந்த ஒரு காடியை அவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க. இயேசுவானவர் இவ்வளவு பாடுகளை பட வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமுமே இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் செய்த ஒவ்வொரு பாவ குற்றங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கும் உங்களுக்கும் சகோதரனாய் இருக்கிறார். யாரோ ஒருவர் செஞ்ச பாவ குற்றங்களுக்காக என்னோட அண்ணனையோ என்னுடைய தங்கச்சியோ நான் மரணத்துக்கு கொடுப்பேனா அப்படின்னா கண்டிப்பா யாருமே கொடுக்க மாட்டோம். அதற்கான வேறு வழிகளை வேணா சிந்திப்போமே தவிர மரணத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து எடுத்துக்கொண்டு நம்மேல் அன்பு வைத்தது நிமித்தம் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்க கொடுத்தார். இது மாத்திரமல்ல, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அங்கு அவருடைய சிரசிற்கு பக்கத்திலே இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவருடைய சிரசுக்கு மேலாக வைக்கிறார்கள். இந்த பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர், அங்கிருந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவரை பரியாசப்படுத்துறது மாத்திரம் இல்லாம சிலுவையில் அறையப்பட்ட அந்த பகுதியிலே அந்த வழியாக போகக்கூடிய நபர்கள், வசனம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி முன்பு இயேசு சொன்ன ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறேன்னு சொன்னியப்பா, உன்னை நீ என்ன செஞ்சுக்க, காப்பாத்திக்க. அடுத்ததாக நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னா சிலுவையிலிருந்து என்ன செய், இறங்கி வா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரையும் ரட்சித்தான்ப்பா, ஆனா இவன் என்ன செய்ய முடியல, யாராலையும் ரட்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். வாசிக்கும் பொழுது கண்களானது கலங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இந்த கர்த்தருடைய பந்தியிலே இயேசு கிறிஸ்துவானவருடைய பாடுகளை நாம் கவனித்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்திலும் ரட்சிக்கப்பட்ட நாம் நினைவில் கூற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பொழுது அந்த காலத்திலே ஜனங்கள் அவரை சிலுவையிலே அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள், பரியாசம் செய்தார்கள். ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்படுத்தக்கூடிய செயல்களை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். நாமும் நம்முடைய செயல்கள் நிமித்தம், பாவ செயல்கள் நிமித்தம் அவரை மீண்டும் சிலுவையில் அறைந்தோமானால் பிதாவாகிய தேவன் நிச்சயமாகவே அவர் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கேட்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கின்றார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொன்னது போல, எந்த ஒரு செயல் செய்தாலும் நாம் நியாயத்தீர்ப்பு நாட்களிலே கணக்கு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
26ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோமானால் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த தகுதியுள்ள கர்த்தருடைய பந்தியிலும், கர்த்தருடைய பந்தியாகி இந்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் தகுதியில்லாத என்னை அவருடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்ற நினைவுடன் நாம் இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பந்தியிலே அப்பத்திற்காக நாம் ஜெபம் செய்து கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பொறுமையாக கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்த சபையாருக்கும் சபை ஊழியருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்